ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நாளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அவர் மாற்றி தருவாராக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேதத்திலிருந்து ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லெபனோனை போல வேரூன்றி நிற்பான். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லெபனோனை போல வேரூன்றி நிற்பான். என கண்பானவர்களே, எத்தனை அருமையான கர்த்தருடைய வார்த்தை. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். தேவன் அதிகமாய் அவர்கள் வெறுத்து தள்ளுவதையும் அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாது என்று ஒதுக்கி தள்ளுவதை நாம் பார்க்கிறோம். வேதவசனம் மிக அழகாக சொல்கிறது, எப்ராஹிமே உன்னை முற்றிலும் நான் வெறுத்து விட்டேன், முற்றிலும் உன்னை கைவிட்டு விட்டேன், இனி ஒருபோதும் உன் பக்கம் திரும்புவதில்லை என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போகிறார். அதே தேவன் இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அவரிடத்தில் 14ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள். ஓசியா அவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவரத்தை திரும்பி வாருங்கள், மனம் திரும்பி வாருங்கள், ஆண்டவரை பார்த்து வாருங்கள், ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று ஒரு அறைகோலை விடுகிறார். இந்த வார்த்தை கேட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய பக்கமாக திரும்பி வரும்பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். என கண்பானவர்களே, ஒருவேளை இதுவரை உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கடினமான காரியங்களை நீங்கள் கடந்து போயிருக்கலாம், வாழ்க்கையில் வேதனைகளை நீங்கள் கடந்து போயிருக்கலாம், கஷ்டங்களை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இனி என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய தயவுகள் கிடைக்காதோ, ஆண்டவரின் மேல் கோபமாய் இருக்கிறாரோ என்ற வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், இஸ்ரவேலருக்கு நான் பனியை போல இருப்பேன். என கண்பானவர்களே, ஆண்டவர் பனியை போல் என்று சொல்கிறாரே, அந்த பனி என்றால் என்ன? ஆண்டவர் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பனி என்பது முதலாவதாக கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நான் இஸ்ரவேலருக்கு பனி போல நான் இருப்பேன். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது வாழ்க்கையில ஒரு இழந்த காரியம் என்று எதை சொல்கிறான் என்றால், தேவனே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறான். வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனம் ஒரு மனிதனை விட்டு போகும் பொழுது நடைபெறுகிற காரியம் என்ன? பக்தனாகிய சவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நல்ல ஒரு திறம்பட்ட ராஜா, இஸ்ரவேலின் முதலின் ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசனம் அவனை விட்டு அற்று போயிற்று. தேவ பிரசனம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, எந்த காரியத்தில் அவன் காணப்பட்டான் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய பிரசனம் அவரை விட்டு சென்ற பொழுது, அந்த சவுலை விட்டு கர்த்தருடைய பிரசனம் கடந்து சென்ற பொழுது வேதவசனம் சொல்கிறது, ஒரு கலக்குகிற பொல்லாத ஆவி, அவனை வேதனைப்படுத்துகிற, நோய்வாய்ப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற ஒரு கர்த்தரால் கைவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்தது. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல காணப்பட்டான். அவனை சுகமாக்கும்படி, அவனுக்காக ஆண்டவருடைய இசையை மீட்கும்படி தாவீது என்கிற இளைஞனை கொண்டு வருவார்களாம். அவன் வாசிக்கிற இசையிலே அவன் மயங்கி ஆரோக்கியம் அடைந்தான் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கர்த்தருடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை கலக்கத்தின் ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறாயா? ஆண்டவர் அறைக்குவலை கொடுக்கிறார், நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன், இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். என கருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் நம்மை விட்டு போகும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிற கலக்கங்கள், வேதனைகள் சொல்லவே முடியாது. அத்தனை வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் பக்தனாகிய மோசேயுடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான கலக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. அவரை சுற்றிலும் பலவிதமான சத்துருக்கள் காணப்பட்டார்கள். எல்லா பக்கத்திலும் அவன் நெருக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவனை வெறுத்து தள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அன்பானவர்களை சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த மோசேக்கு அவன் நிம்மதியற்ற நிலைமையிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கொடிய காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலே ஜனங்கள் அல்லல்படுவதை பார்க்கிறோம், நிம்மதி இழந்து வாழ்வதை பார்க்கிறோம், சமாதானம் இழந்து வாழ்வதை பார்க்கிறோம். இனி இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கை உண்டோ என்று சொல்லி ஜனங்கள் கலங்குகிற ஒரு வாழ்க்கை பார்க்கிறோம்.
இந்த கலக்கங்கள் நீங்கி, இந்த வேதனை நீங்கி, இந்த உலகத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கி சமாதானமாய் வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு வழி உண்டு, கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம். சங்கீதம் 16 தயவு செய்து பாருங்கள். சங்கீதம் 16 என்ன சொல்கிறது? தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது கலக்கத்தோடு சொல்லுகிறான். வாழ்க்கையில பலதரப்பட்ட பிரச்சனைகள் வழியாய், பலவிதமான நெருக்கங்கள் வழியாய் கடந்து சென்ற தாவீதும் கூட வாழ்க்கையிலே கலங்குகிறான். ஆண்டவரே நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, அதே சங்கீதம் 16 அதிகாரத்தின் 11 வசனம் சொல்கிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது வருஷத்தில் நித்திய பேரும்பம் உண்டு என்று சொல்கிறது. பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்டு என்று தாவீது சொல்கிறார். ஆகவே தான் தாவீது சொல்கிறார், அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள், நித்தம் நாடுங்கள். இன்றைக்கு உலகத்திலே உனக்கு ஆறுதல் இல்லையோ, உலகத்திலே உனக்கு பலவிதமான கண்ணீர் வேதனை வழியாய் போகிறாயோ, யார் எனக்கு உதவி செய்யக்கூடும் என்று சொல்லி நீ கலங்குகிறாயோ, கலங்குகிற வேளையிலே ஒரே ஒரு பதில் உண்டு. தாவீது சங்கீதம் 42 சொல்கிறான், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதை போல என் ஆத்துமா தேவன் நோக்கி கதறுகிறது, கதறுகிறது. 20 சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், ஓ எனக்கு புறாவை போல சிறைகள் இருந்தால் நான் பறந்து வந்து இளைப்பாயிருப்பேன். இன்றைக்கு ஒருவேளை நீ வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டு எங்காவது ஓடிவிடலாம், எங்காவது போய்விடலாம், ஐயோ நான் போவதற்கு ஒரு புகலிடம் உண்டா என்று சொல்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்கு பனி போல இருப்பேன், என் சமூகம் பனியை போல கடந்து வரும். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைகள் எல்லாம் என் சமூகம் கடந்து வரும் என்று சொல்லுகிறார். அந்த சமூகத்தை தயவு செய்து இன்றைக்கு நாம் நாடுவோமா? ஆண்டவரே அந்த சமூகத்தை நான் நாடுகிறேன், உம்முடைய பனியை போல இருக்கிற உம்முடைய சமூகம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும் என்று தயவு செய்து அவரை நோக்கி பாருங்கள். பனியை போல இருக்கிற தேவ கிருபை இந்த நாளில் உங்களை நிரப்பி வழி நடத்த, உங்களை பாதுகாக்க போதுமானதாக இருக்கும். உங்கள் உள்ளங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு தாவீதை போல ஒருவேளை பாவத்தை செய்துவிட்டு கலங்கி கொண்டு இருப்பீடு என்று சொன்னால், தாவீது அறிக்கை செய்தது போல சங்கீதம் 51 சொல்கிறானே, ஆண்டவரே என் பாவங்கள் எனக்கு முன்பதாக, என் அக்கிரமங்கள் எனக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவன் அறிக்கையிட்டு கதறுகிறான், ஐயோ நான் தவறு செய்து விட்டேன் என்று அவன் ஒப்புவிக்கிறான். பாருங்கள், அவன் செய்த தவறை அவன் ஒளித்து வைக்கவில்லை, வெளியரங்கமாக ராக தலைவனை, அங்க ஆலயத்திலே பாடுகிற குழுவின் தலைவனை கூப்பிடுகிறான். இன்னைக்கு சொல்லுவோம், கொயர் மாஸ்டரை கூப்பிடுகிறான், உனக்கு ஒரு பாடல் ஒன்றை எழுதி தருகிறேன், என்ன பாடல் ஜனங்களுக்கு சொல், ஆண்டவருடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை சத்த வாழ்க்கை. ஆகவே அந்த சமூகத்தை நாடுவதற்காக பாவத்தை அறிக்கை செய்கிறான் என்று பகிரங்கமாக தன் பாவங்களை அவன் அறிக்கை செய்கிறான். வேதவசனம் சொல்கிறது, உன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ இரக்கம் வருவான். இன்னைக்கு தேவ இரக்கவனை தேடி வந்திருக்கிறது. சங்கீதம் 34:18 சொல்கிறது, நொறுங்குண்டது இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்று சொல்லி, அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 34:18 சொல்கிறது. சங்கீதம் 51 சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவளை கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன், அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவன் என்று நொறுங்கின ஆவியுடையவர்களை அவர் ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு அந்த தேவனிடத்தில் வருவாயா? ஏன் கலக்கத்தோடு நீ இருக்க வேண்டும்? ஏன் நீ கண்ணீரோடு இருக்க வேண்டும்? ஏன் நீ உபத்திரவத்தோடு இருக்க வேண்டும்? இனி ஏன் வேதனையோடு இருக்க வேண்டும்? நீ ஏன் சஞ்சலத்தோடு இருக்க வேண்டும்? அந்த ஆண்டவர் இடத்திலே வா. நீங்க கலக்கத்தில் இருக்கிற உனக்கு, வேதனையில் இருக்கிற உனக்கு, சஞ்சலத்தில் இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஒரு வார்வரை இன்றைக்கு கொடுப்பார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் பனியை போல உன் வாழ்க்கையில இறங்க விரும்புகிறார். பனியை போல உன் வாழ்க்கையில இறங்க விரும்புகிறார். அவர் இறங்குகிற வாழ்க்கை எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை. பனி ஒரு வல்புலத்திலே ஒரு செடியின் மேலே இறங்கும் பொழுது அது முழுவதுமாக அந்த நீர் துளிகளினால் அலங்கரிக்கப்படுவது போல துளி துளியாய் அங்கே இறங்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு வறண்டு போன உன் வாழ்க்கையிலே தேவன் ஒரு துளிர் விடும் அனுபவத்தை, ஒரு துளியாக அவர் இறங்கி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பனி படர்ந்திருக்கும் பார்ப்போமானால் அப்படியே பசும்புல் போத்தினது போல எல்லா இடங்களையும் மறைத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கை! எனக்கு அருமையானவளே, தேவனுடைய வாழ்க்கையிலே இறங்க விரும்புகிறார். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். மறுபடியும் கிருபையாக ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த நாளிலே அந்த வாய்ப்பை நீ உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது? தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையிலே ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வா. தேவன் உன்னை கனிவோடு அழைக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் உன்னை அழைக்கிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் நோக்கி நீ வரும்பொழுது தேவன் எல்லா கிரமங்களையும் நினைத்து, எல்லா விதமான தீமைகளையும் உனக்கு மன்னித்து உனக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் கடந்து வருவார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் கடந்து வருவார். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன்.
பனியை போல இருப்பேன், பனியை போல இருப்பேன். பனி என்பது கர்த்தருடைய சமூகம். இரண்டாவது வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது என்ன அது காண்பிக்கிறது? ஆதியாகமம் 27 அதிகாரம் 27, 28 வாசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப அருமையாக சொல்கிறது. ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோபை தன் பக்கத்தில் அழைத்து அவனை முகந்து அவன் சொல்லுகிறான், என் குமாரனுடைய வாசனை இஸ்ரவேலின் வயல்வெளி வாசனை போல இருக்கிறது. தேவன் வானத்தின் பனியையும் பூமியின் செழுமையும் உனக்கு தந்தள்ளுவாராக. வாசனை அவன் முகந்தவன் சொல்லுகிறான், வானத்தின் பனியையும் பூமியின் செழுமையும் கர்த்தர் உனக்கு தந்தள்ளுவாராக. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, உன் வாழ்க்கையிலே கலக்கத்தோடு நீ கடந்து வந்திருக்கிறாயா? வேதனையோடு கடந்து வந்திருக்கிறாயா? இரண்டாவதாக, வானத்தின் பனி என்பது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கும் உலகத்திலே கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார், சஞ்சலத்தை கூட்ட மாட்டார், குழப்பத்தை கூட்ட மாட்டார். அதிலே புக்கட்டி இல்லை. எனக்கு அன்பானவர்களே, வானத்தின் பனி, வானத்தின் பனி என்று சொன்னால் அது முதலாவதாக ஆண்டவருடைய பிரசனம், இரண்டாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, அழகாக நீதிமொழி வாக்கியம் சொல்கிறான், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கொட்டார். உலகத்தில் எத்தனையோ மக்கள் பணம் பணம் என்று ஓடி தங்கள் குடும்பத்தை விட்டு, தங்கள் வாழ்க்கையை விட்டு, தங்கள் பிள்ளை மனைவிகளை விட்டு இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பலவிதமான காரியங்களிலே, நுணுக்கமான காரியங்களில் ஈடுபட்டு வெளியே வராமல் தத்தளிக்கிற எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் பணம் பாவம் என்று சொல்ல நான் சொல்லவில்லை. ஏனென்றால் ஆனால் பணம் வருகிற வேளையிலே இன்னொன்று நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் அனுபவிக்கிற சகல நல்ல ஈவுகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்க கடவோம். நாம் அனுபவிக்கிற சகல நல்ல ஈவுகளை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் சம்பூரண தேவன். அவர் சம்பூரண தேவன். குறைவோடு இருக்கிற தேவன் அல்ல, சம்பூரணத்தினால் நிரப்புகிற தேவன். உங்கள் வாழ்க்கையும் தேவன் சம்பூரணத்தினால் நிரப்ப விரும்புகிறார். சம்பூரண ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். வேதனை அல்ல, வேதனை அல்ல. ஒவ்வொரு நாளும் பணத்திற்காக வேதனையோடு கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை உனக்கு வராது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான தொழிலை செய்கிற ஒரு சகோதரனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது இவனமாக சொன்னார். அவர் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், எத்தனையோ கடைகள் ஊர்ல இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிற மார்க்கெட்ல எத்தனையோ ஸ்வீட் வருகிறது. ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இதை வைத்து, ஆண்டவர் சொன்னார் இந்த தொழிலை செய் என்று சொன்னார். இந்த குறிப்பிட்ட இந்த முட்டாய் தொழிலை செய் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த முட்டாய் போடுகிறார்களே, நானும் போட்டால் எப்படி மார்க்கெட்டில் நான் இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மனைவி இடத்துல போய் சொல்லுகிற, பேசாம இருயா, எத்தனை பேரோ இந்த மாதிரி தொழில ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. நீ புதுசா ஆரம்பிக்க போற, உனக்கு ஒன்று நடக்காது, உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண முடியாது. நான் சொன்னேன், எத்தனை பேரோ தொழில் செய்தாலும் கூட மற்றொடைய தொழிலுக்கும் என்னுடைய தொழிலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இதற்கு சுவையை கொடுக்கிறவர், இதற்கு காரியத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அந்த தொழிலை ஆரம்பித்து சின்ன அளவில் ஆரம்பித்து கடைக்கு போகும் பொழுது கடைக்கான பார்த்து விட்டு வேண்டாம்னாச்சு எடுத்துட்டு போங்க. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவாரா, நான் எடுக்கல, காசையும் கேட்கல, எங்க இது சரக்கு ஓரத்தை ஒரு பக்கம் வைங்க, மக்களுக்கு தெரியறபடி வச்சா போதுங்க, நீங்க வித்தா எனக்கு காசு கொடுத்தா போதும் என்று கடையில் நான் வைப்பேன். என்ன ஆச்சரியம்! அந்த பாக்கெட்டை பார்த்த உடனே, என்னுடைய ஸ்வீட்டை பார்த்த உடனே அங்கே வருகிற மக்களுக்கு வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. போட்ட இடங்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னும் எங்களுக்கு சரக்கு கொடுங்கள், உங்கள் முட்டாய் வரும் பொழுது அது ஓடுகிற இடம் தெரியவில்லை, அத்தனை அருமையாக ஓடுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொட்டார். எனக்கு அருமையானவர்களே, திருமணமாகும் பொழுது ஆலயத்திலே அழகான வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுத்து அநேக திருமண மக்களுக்காக, திருமண தம்பதியர்களுக்காக ஜெபிப்பது உண்டு. சங்கீதம் 128 ஆண்டு அழகா சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அடுத்த வசனம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற பணமானது உனக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்திருக்கிறதா, பாக்கியத்தை நன்மையும் கொடுத்திருக்கிறதா, அது தீமையை கொடுக்கிறதா?
நீ சம்பாதித்த பணம் கோர்ட்டுக்கு செலவு செய்ய ஓடுகிறதா? நீ சம்பாதித்த பணத்தை இன்னொருவன் அபகரித்து ஓடுகிறானா? தயவு செய்து யோசித்துப்பா. நீ சம்பாதிக்கிற பணத்திலே பாதி பலவிதமான திருட்டு பயங்கரமான காரியங்களுக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறதா? யோசித்துப்பார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் டென்ஷன் ஃப்ரீ, அங்கே சலிப்புகள் இல்லை, வேதனைகள் இல்லை, கண்ணீர் இல்லை, தொல்லை இல்லை, மகிழ்ச்சியின் அனுபவம். கர்த்தருடைய ஆசீர்வாதமை ஐஸ்வர்யத்தை தரும். நான் இஸ்ரவேலருக்கு பனியை போல இருப்பேன். அந்த பனி ஆசீர்வாதத்தின் பனி. ஆசீர்வாதம் எனக்கு அருமையானவளே, ஆபிரகாமை கர்த்தர் சொன்னார், அவனை அழைத்து சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாருங்கள், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிற வழியிலே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. அவனுடைய மனைவி நிமித்தமாக அவன் என்ன சொல்லுகிறான்? பயந்து, அமலேக்கு பயந்து அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய சகோதரி. ஒருவேளை பொய்யாத்தான் இருக்கலாம், பயம். ஆனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அந்த மனுஷனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு போகிறவன் கலங்குகிறான், இவனை விட கலங்குகிறான். ஏனென்றால் கர்த்தர் அழகாக சொல்கிறார், இந்த பெண்ணின் நிமித்தம் நீ செத்தாய். அவன் நினைச்சுகிறான், அப்பா இப்படிப்பட்ட காரியத்தை நீ எனக்கு சொல்லிவிட்டாயே என்று கலங்கி வேதனைப்பட்டு அவனிடத்தை மறுபடியும் திருப்பி கொடுத்து சொல்கிறான், வேண்டாப்பா. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலும் இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் வரப்போகிற எல்லா காரியங்களும் அந்த ஆசீர்வாதம் அவனை தடுக்கும். வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய காரியங்களை யாரும் அபகரிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, உன்னுடைய வயல்களை பட்சித்ததை நான் திரும்ப கொடுப்பேன். பட்சிகள் நெருங்க முடியாது, வேதனை அழிவுகள் இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளிலே நடந்து ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது உனக்கு வருகிற இழப்புகள் எல்லாம் சரி கட்டப்படுகிறது. அப்படி ஒரு இழப்புகள் வாழ்க்கையில வருமானால் அது உனக்கு ஆசீர்வாதத்துக்காகத்தானே தவிர நீ விருத்தி அடைவதற்காகத்தானே தவிர வேற எதற்கல்ல என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். உன் வாழ்க்கையில் இன்றைக்கு இழப்புகள் இருக்கலாம், ஒருவேளை தோல்விகள் இருக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் திரசு மேல இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை ஆசீர்வாதத்தை எல்லா நிலைமையிலும் பாதுகாத்து அவனை சீமானாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருக்கும் பொழுது உனக்கு வருகிற எல்லா பயங்களிலும் உன்னை அவர் விடுவித்து உன்னை அவர் பாதுகாப்பார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையிலே செய்கிறது. உனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை எல்லா தீமைகளிலும் உன்னை விலக்கி காக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையிலே இருக்கும் பொழுது உனக்கு எதிராக வருகிற சாபங்கள், உனக்கு எதிராக வருகிற வேதனைகள், அவர்கள் ஒன்னும் உன்னை நெருங்க முடியாது. வேதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். சஞ்சலங்கள் வரலாம், அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். வேதவசனம் சொல்கிறது, நீ உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அன்றைக்கு கைலாக பணம் கொடுத்து, நிறைய பிள்ளையாமுக்கு காசு கொடுத்து, நிறைய பார்த்தோம், அவன் கேட்டெல்லாம் கொடுத்து, எப்பா ஒரே ஒரு புண்ணியம் பண்ணு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு சாபத்தை சொல்லிவிட்டு வா. அவன் போய் மலையில ஏறி நிற்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆசை, இவ்வளவு பணம் வாழ்க்கையில பார்த்ததில்லை. விடிய விடிய ஊர் ஊரா சுத்தி எத்தனையோ ஜபம் பண்ணாலும் யாருப்பா இவ்வளவு காசு தாரா? வந்த இடத்துல காசு தேடி வருதே, சந்தோஷம் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவனை ஆசீர்வதிக்கலாம், அவங்களை சபிக்கலாம் போறான். ஆனா என்ன நடக்கிறது? மலையில ஏறின உடனே கர்த்தருடைய வாயை திறக்கிறார். எப்படி திறக்கிறார்? சபிக்க வேண்டிய இஸ்ரவேலரை பார்த்தவன் சொல்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கலக்கத்தோடு வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கனிவோடு உன்னை அழைக்கிறார். கல்வாரி அன்பு கனிவோடு உன்னை அழைக்கிறது. நேச கர்த்தனை கனிவோடு அழைக்கிறார். தேவ பிரசன்னனை கனிவோடு அழைக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய பட்சமாக திரும்பி வா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உனக்கு எதிராக வருகின்ற எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றப் போகிறார்.
உனக்கு எதிராய் வருகிற எல்லா சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். உன்னை யாரெல்லாம் வைத்தறிச்சலோடு பலவிதமான காரியங்களை உன்னை நிந்தையாக பேசுகிறாளோ கவலைப்படாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பனியை போல உன் வாழ்க்கையில் இறங்கும் பொழுது உனக்கு எதிராய் இருக்கிற சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் சாபத்திலே பிறந்தவன். அவன் பிறக்கும் பொழுதே தாயார் அவனுக்கு வேதனை அதிகமாய் கொடுத்தபடினால் துக்கத்துடனே அவளை பெற்றாள். வேத சாஸ்திரிகள் சொல்ல, ஒருவேளை யாபேஸ் பிறந்த பொழுது அவனுடைய தாயார் மரித்து போயிருக்கலாம், அல்லது தகப்பனாருடைய மரணம் இருந்திருக்கலாம், சொத்து சொங்களை இழந்திருக்க. ஆகவே அவனுக்கு பெயர் வைக்கிறாள், அவனுடைய பெயர் யாபேஸ். தாய் சொல்லுகிறாள், துக்கத்துடனே நான் பெற்றேன். அதிகமான வேதனை. இவனுக்கு என்ன பெயர்? ஒரு சாபத்து மகன் என்றே சொல்லுவேன், ஒரு வேதனையின் மகன் என்றே சொல்லுவேன். அவ்வளவு வேதனையின் மகனாக யாபேஸ் இந்த உலகத்திலே பிறந்தான். அந்த யாபேஸுக்கு ஒரே ஒரு ஆறுதல், தன்னுடைய சகோதரனை பார்க்கும் பொழுது, உன்னால் தானப்பா இந்த காரியம் வந்தது, உன்னால் தானப்பா இந்த பிரச்சனை வந்தது, உனக்காகத்தான் இந்த காரியம் வந்தது. ஒரு அருமையான சகோதரர் சொன்னாப்பா, என்னை பார்க்கும் பொழுது வீட்டார் சொல்லுவார்கள், உன்னை பார்க்க வந்துதானே, உனக்கு நன்மை செய்ய வந்துதானே அப்பாவுக்கு இந்த காரியம் வந்தது. உன் நிமித்தமாகத்தானே உன்னுடைய தகப்பனார் மரித்தார், உன்னுடைய திருமணத்தின் நிமித்தமாகத்தான் என்னுடைய அப்பா மரித்தார், உன்னுடைய வேலை நிமித்தமாகத்தான் என்னுடைய அப்பா மரித்தார். ஐயோ, அப்பாவை நீ பறிகொடுத்து விட்டாயே, நீ விழுங்கி விட்டாயே என்று சொல்லி இருக்கலாம். இதை கேட்டு கேட்டு நொந்து போன அந்த யாபேஸ் ஒரு காரியம் செய்தான். என்ன காரியம் செய்தான் தெரியுமா? பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். வேத வசனம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரி பார்க்கலும் அதிக கீர்த்தி பெற்றவனாயிருந்தான். ஆண்டவர் வேண்டிக் கொண்டதெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ தூக்கி எறியப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ, கண்ணீர் விடுகிற நிலைமையில் இருக்கிறாயோ, யாபேஸ் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யார் சபித்தால் என்ன, யார் உன்னை பற்றி சொல்கிறார்கள், கவலைப்படாதே. அவைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகிறது. அந்த சாபங்கள் ஓட போகிறது. இயேசுவின் நாமத்தாலே சாபங்களை ஜெயித்த கர்த்தர் உனக்கு உண்டு. வேதவசனம் கலாத்தியர் 3 அதிகாரம் 14 வசனம் அழகா சொல்லு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமானார். நீ உன்னுடைய சாபங்கள் உன் வாழ்க்கை நெருங்க முடியாது. குடும்ப சாபமா, கோத்திர சாபமா, பலவிதமான வாழ்க்கையில இக்கட்டினாலே உன்னை சபித்திருக்கிறார்களா, கவலைப்படாதே. கர்த்தருடைய வானத்தின் பணியாகிய தேவன் நோக்கிப்பார், அவருடைய சிரசு மேலே இறங்கும் பொழுது உன்னுடைய சாபங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆசீர்வாதங்களாய் மாறப் போகிறது. எந்தெந்த இடங்களிலே சபித்தார்களோ அந்தந்த இடங்களிலே ஆண்டவர் உன்னை உயர்த்த போகிறார். அந்த யோசேப்பை பார்த்து சாபம் போட்டார்கள், குழியிலே தூக்கி நீயா எங்களை துரைத்தனம் பண்ணுவாய், இதோடு தொலைந்து போ, உன் சொப்பனம் முடிய போகிறது. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றவில்லையா? யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் பக்கத்திலே உண்டு. உன் சாபங்களை நெருங்குவதற்கு அதிகாரம் இல்லை. உனக்காக சாபமான இயேசு கிறிஸ்து வானத்தின் பனியை போல உனக்காக இறங்க போகிறார். அதை நீ பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இன்னைக்கு சொல், ஆண்டவரே சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே, என்னுடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். என் தகப்பனால் அநியாயமாக சம்பாதித்த காரியத்தினால் நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். அடுத்துடைய சொத்துக்களை அபகரித்து பலவிதமான பொருளை சம்பாதித்தனாலே நான் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். தவறான முறையிலே பணத்தை சேர்த்ததினாலே என் குடும்பம் சீரழிந்து போயிருக்கிறது. என் குடும்பத்திலே தவறான உறவு முறைகள், தீய பழக்க வழக்குகள், தீய தொழில்கள் மூலமாய் என் குடும்பம் சாபத்துக்குள்ளே இருக்கிறது. வானத்தின் பனியே என் மேல் இறங்கு என்று சொல்லுங்கள். அந்த கர்த்தருடைய சமூகம் இறங்கும் பொழுது ஆசீர்வாதம் உனக்குள்ளே இறங்கும். வானத்தின் பனியாகிய ஆசீர்வாதம் உனக்குள்ளே இறங்கும். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இஸ்ரவேலருக்கு பனி போல இருப்பேன் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உம்மிடத்தில் எந்த பட்சபாதம் இல்லையப்பா, உம்மிடத்தில் எந்த பட்சபாதம் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு அவளாய் உம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நீ செய்யும்ப்பா, அதிசயங்களை செய்யும் அப்பா. வானத்தின் பனியாக நீ இறங்கி வாரும், வானத்தின் பனியாக இறங்கி வாரும் அப்பா. ஆண்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்றவன் ஆண்டவரே, அன்றைக்கு உம்முடைய சமூகத்தை மோசைக்கு முன்பதாக அனுப்பி அவனுக்கு இளைப்பாறுதல் கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை, மன அமைதியை கொடுப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் என்று சொன்னவர், அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினவர்,
எத்தனை பேர் நெருக்கங்கள் மத்தியிலும் அவருடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாமல் இருந்தது. அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயப்படி வர வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் சாபங்கள் நீங்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்து அவளை கனப்படுத்துகிறார். ஆண்டவரே, தேவ வார்த்தையாகிய பிரசனம் அவர் மேல் இறங்கட்டும் ஐயா. இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டும் அப்பா. எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையிலே இல்லை என்று உணர்கிறார்களோ, எதை இழந்து விட்டேன் என்று உணர்கிறாளோ, அவருடைய வாழ்க்கை அடுத்த ஆண்டு வருகிற நாட்களை இன்னும் துளிர்விட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, அவருடைய வாழ்க்கையிலே கலை இழந்து போயிருக்கலாம், வேதனை அடைந்து போயிருக்கலாம், துயரம் அடைந்து போயிருக்கலாம், சஞ்சலத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் தயவு கூர்ந்து அவர்களுக்கு இறங்குவீராக. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குவேன் என்று சொன்னீரேன். இறங்கும், இறங்கும் அப்பா, இறங்கும். எல்லா நன்மைகளினால் நிரப்பி ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறபடினால் உமக்கு நன்றி. உமக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சந்திப்போம். பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பு முனையாக நீங்கள் கலையிழந்து உங்கள் வாழ்க்கை கலையுள்ள அழகான வாழ்க்கையாய் மாறப்போகிறது. தேவனிடத்திலிருந்து அதை